இன்னைக்கு இந்த லாங் வீடியோ வந்து அக்கா வீடும் சித்தி சமையலும். லாஸ்ட் வீடியோ அக்கா வீடும் அண்டா பிரியாணியும். சரியான காமெடியாக இருந்துன்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க சரியா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் நான் 2வது நாள் இருந்த வீடியோ தான். இது வந்து நான் வீடியோ எடிட் பண்ணல, இன்றைக்கி தான் பண்ணுறேன். ஊர் திருவிழா போயிருந்தேன், அதனால தான் இன்றைக்கி எடிட்டிங். கண்ணன் கொளிச்ச ஆலயம் இது. அவளுக்கு வீட்டுக்கிட்ட மீன் கொண்டு வந்தால் தான் வாங்குவோம். அன்றைக்கி யாரும் கொண்டு வரல, நாங்கள் வேறு நின்னோமா. அதில் மேடம் வந்து ஸ்கூட்டியில் போய் வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்ததில் கண்ணன் கொளிச்சாலும் ஐஸ் மீன் தான் பார்த்ததுமே தெரிஞ்சு. ஆனால் எங்கள் சித்தி வந்து தோல் உரிச்சு, எங்கள் அக்கா ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா போயிட்டான். நானும் சித்தி ஆளுக்கு ஒரு வேலையை தந்துட்டு காலையில் ஒரு ரவையும் கிண்டி தந்துட்டு போயிட்டான். அப்படி தான் அக்கா வீட்டுக்கு போனால் தான் ரவை சேமியா இதெல்லாம் கிடச்சி. இங்கேயெல்லாம் நாங்கள் அப்படி சாப்பிட மாட்டோமா. இங்கேனா மாமியார் வீட்டில், அக்கா வீட்டில் போய் நமக்கு ஒரு எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு துண்டு பாருங்கள். காலையில் ஒன்றா ரவை போட்டு கிண்டி தந்துடுவாங்க. அப்புறம் கண்ணன் சொல்லி இடம் சொன்னால் மீனையும் பொரிச்சிரு, சித்தி மீன் வெட்டி தந்துடும். மீனை பொரிச்சிட்டு நீ வந்து ரசம் வச்சிரு, சித்தி வந்து இன்னொரு குழம்பு வைக்கும் அப்படின்னு. எனக்கு வேலை நமக்கு வேலைன்னு அவ்வளோ மடி. ஆனால் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃபேமிலியில் ஒரு வேலை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டோண்டா. அம்மா தான் சமையல் கிங்காச்சுன்னு சொல்லி உள்ளே சதைச்சிட்டு பூண்டு இண்டெல்லாம் சதைச்சி எடுத்து மசாலா தடவை மீன் ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வச்சுட்டு புளியை பார்த்தா கருன்னு இருக்குது ரசம் வச்சேன். ரசத்துக்கு மாமியார் சொல்லி தந்தது. மாமியார்களும் வைக்க மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக வைப்பேன், நம்ம திறமையை காட்டுன்னு சொல்லிட்டு பையனுக்கு உருளைக்கிழங்கு எங்கே போனாலும் ஒரு உருளைக்கிழங்கு அதுக்கு கட் பண்ணி வச்சுட்டு ரசத்தை அடுப்பில் போட்டுட்டேன். அதுக்கு ஒரு பாத்திரம் அழகாக இருந்து ரசம் போட கட்டி பாத்திரம். அவள் அடுப்பை வீடியோ எடுத்துடாத அழுக்காக இருந்தது. நம்ம அதை தான் வீடியோ எடுப்போம். எது செய்யாதன்னு சொன்னோம் அதை செய்யறதுல ஒரு சந்தோஷம். உருளைக்கிழங்கு ஒரு வழியாக பொரித்து எடுத்து வச்சுட்டு ரசத்தை இன்னொரு அடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு சித்திக்கு ஒரு வேலை உண்டு, அவங்க அந்த வேலை பார்த்து தான் மீன் அழகாக பொரிச்சேன். பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வத்தல் பொடியில் கவரில் வாங்குவா பார்த்துருங்க. நம்ம எல்லாம் காய போட்டு இடித்து வச்சா தான் கலர் வரும். மேடம் வந்து கஷ்டமாக இருக்குது போல் தெரியல அக்கா, அதனால் கவரில் உள்ள மிளகு பொடி தான், அந்தளவுக்கு கலர் காட்டலை. எப்படி நம்ம வித்தையெல்லாம் காட்டி எடுத்து கரிச்சு வச்சுட்டேன். பொரிச்சோ கரிச்சோ வச்சுட்டேன். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்து. உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு கூடுனா தின்ன முடியாது, உப்பு குறைஞ்சா கூட சாப்பிட்றலாம், உப்பு கூடுனா தின்ன முடியாது. கரெக்டாக தானே போட்டுட்டேவா. காலையில் எங்களை அனுப்பிட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு மேடம் வந்து 2 மணி 3 மணிக்கு அப்புறம் தான் வந்தாங்க. நாங்கள் எங்கள் சமையல் திறமையெல்லாம் காட்டிட்டது. எனக்கு இந்த கட் பண்ணதில் இந்த கத்தி ரொம்ப பிடிச்சிருந்தேன். அப்போ எங்கள் சித்திட்ட தான் கேட்டேன், அக்கா இல்லை. அப்போ சித்தி தான் சொல்லிச்சு, இது வந்து எங்கள் அக்காளுக்கு ஹஸ்பண்ட் அத்தா வந்து சவுதியில் இருக்காங்க, அவங்க கொண்டு வந்தாங்க. எனக்கு கத்தி ரொம்ப பிடிச்சிருந்து. 3-4 கத்தி பார்த்து இருந்தேன். எப்படியே தரமாட்டா, சும்மா பார்த்தா அது வைப்போம். இந்த அழகாக இருந்து. நீங்கள் கத்தி யூஸ் பண்ணுறது அது ஒரு கலை தான் பார்த்தீங்களா. நமக்கு நல்லா பிடிச்சிருந்தா தான் நல்ல இல்லைன்னா எப்பவும் கையில் கட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி கட் பண்ணாமல் சூப்பராக கட் பண்ணிட்டேன். இப்போ பையனுக்கு வந்து முட்டை பொரிச்சு ஒரு முட்டை தந்தா எப்படியோ. முட்டை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக முட்டை தருவா. வாங்கலை, வீட்டில் இருந்த முட்டையை தான் எடுத்திருந்தோம். அப்புறம் சோறு, செங்கல்பட்டு அரிசி சோறு, அப்புறம் ரசம் கருன்னு இருக்குது. அது புளிக்க மகிமை, என்னோடய மகிமை அல்ல. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரிச்சுட்டு மீன் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்க வந்துட்டேன். மீன் பொரிச்ச மீனையும் வந்து வச்சு சமாளித்து கொடுப்போம் 4-5. எனக்கும் கொஞ்சம் பசி எடுத்து, நமக்கு நம்ம சமைச்சாலே நமக்கு பசி நல்லா வந்துடும். அதில் சமைச்சிட்டே இருந்தேன். அங்கே ஒரே மனம். எங்கள் சித்தி வந்து இந்த கோழியில் உள்ள அந்த ஈரல் இன்னொன்று இந்த மாதிரி ரப்பர் மாதிரிலாம் இருக்குது, அது எனக்கு தெரியாது, சவுன்னு இருக்காது, நான் சாப்பிட மாட்டேன். இப்போ சித்தி அதை போட்டு சமையல் கொஞ்சம் நேரமாக ஒரே சமையல். மேடம் சமைக்கிறாங்க, மனம் நல்லா வருது. எனக்கு ஃபஸ்ட்டே இப்படி நல்லா சமைப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ அதை எடுத்துருப்பேன் பாருங்கள். எனக்கு தெரியாதேம்மா இப்படி சமைப்பீங்கன்னு. சரியான டேஸ்ட். நான் பசங்களுக்கு கொடுத்துட்டு இதை போட்டு, நான் ஈரல்லாம் சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் ஈரல் விரும்பி சாப்பிடுவேன். எங்கள் அக்கா நல்லா சாப்பிடுவா, அதை எங்கள் சித்தி கொண்டு வந்துருந்து. எங்கள் அம்மாவோட தங்கச்சி கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்துருந்தோம். அவள் ஈரலெல்லாம் அழகாக அவி இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் வந்து அந்த கிரேவி மட்டும் தான், ஈரல் சாப்பிட மாட்டேன். அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டேன். தோசை சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்டா அடிப்பொலியாக இருக்கும். ஈரல் பிடிச்சவங்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எடுக்கலை, வீடியோ வேணால் நான் கண்டிப்பாக சித்திட்ட கேட்டு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சி இப்போ வேணால் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஈரல் எடுத்து எங்கள் சித்திட்ட கொடுத்து சமைச்சு வீடியோ போடுறேன். ஏன்னா ஈரல் சாப்பிடாதவங்க கூட இந்த ரெசிபி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் 1-2 பீஸ் ஆட்டையை போட்டு சாப்பிட்டேன். அது சூப்பராக இருந்தது. நீங்களும் அக்கா வீட்டுக்கு போனாலும் இல்லைனா ஃபேமிலியில் போனாலும் உங்கள்கிட்ட இப்படி வேலை செய்ய சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அக்கா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.